வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அம்பேத்கர் நினைவு நாள். துணை ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை அம்பலப்படுத்துவோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பீமாராவ் அம்பேத்கரின் நினைவு தினம். அஞ்சலி செலுத்தினார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. விழுப்புரம் மணப்பூண்டியில் பெண்ணை கத்தியால் வெட்டி படுகொலை. காரில் தப்ப முயன்ற போது மின் கம்பத்தில் மோதி விபத்து. ரெப்போ வட்டியில் விகிதத்தில் மாற்றம் இல்லை. ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த் தாஸ் அறிவிப்பு. தாவேகா தலைவர் விஜயுடன் எந்த முரண்பாடும் இல்லை. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. அம்பேத்கரின் சமத்துவ நோக்கங்கள் நிறைவேற்ற உழைப்போம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. வங்கக்கடலில் நாளை உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அம்பேத்கரின் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சட்டமேதை அம்பேத்கர் கடந்த 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதியில் டெல்லியில் உள்ள தனது வீட்டில் மறைந்தார். அவரது மறைவு தினம் பிறப்பு இறப்பு என்னும் கர்மத்தில் இருந்து விடுபடுவதை குறிக்கும் வகையில் மகா பரிநிர்வாண தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மகா பரிநிர்வாண தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு கீழே அவரது திருவுருவ படம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்ட அம்பேத்கரின் படம் மற்றும் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை அம்பலப்படுத்துவோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு 213 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கிடும். முதற்கட்டமாக 100 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். மேலும் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 128 பயனாளிகளுக்கு கடனுதவிக்காக ஆணைகளையும், 100 தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார அட்டைகளையும், 30 நரிக்குறவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்ட பகுதியில் வீடுகளை கட்டுவதற்கான ஆணைகளையும் அவர் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அம்பேத்கர் காட்டிய பாதையில் திராவிட மாடல் அரசு நடைபெறுவதாகவும் சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை அம்பலப்படுத்துவோம் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார். சட்டமேதை அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார். இதனையொட்டி நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பாபா சாப்கே டாக்டர் பீமாராவ் அம்பேத்கரின் நினைவு நாளில் அவருக்கு பணிவான அஞ்சலி என பதிவிட்டுள்ளார். மேலும் இதில் சமூக சமத்துவம், நீதி மற்றும் உரிமைகள் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாபா சாப்கேவின் அரசியலமைப்பு நாட்டு மக்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாகும் என்றும் அதை பாதுகாப்பில் நான் எப்போதும் உறுதியுடன் இருக்கிறேன் என்றும் பதிவிட்டுள்ளார். தாவேகா தலைவர் விஜயுடன் எந்த முரண்பாடும் இல்லை என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அரியலூர் மாவட்டம் செங்கையங்கொண்டத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விக்கிரவாண்டியில் விஜய் பேசியது தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு அரசியல் சாயம் பூசியதால் சிக்கல் எழுந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் எந்த நூல் வெளியீட்டின் விழாவில் நான் பங்கேற்றால் அரசியல் சாயம் பூசப்படும் என்றும், விஜய்க்கும் எங்களுக்கும் எந்த சிக்கலும் இல்லை, முரண்பாடும் இல்லை என்ற அவர், ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக பேசி வருவது அவரது தனிப்பட்ட கருத்து என்றும் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருப்பூரில் 2,13,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 12 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திறந்து வைத்தார்.
திருப்பூர் ஐயன்காளி பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட 2,13,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 12 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் பள்ளி வளாகத்தில் 36 லட்சம் மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் மற்றும் கலையரங்கம் கட்டிடமைப்பு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்து மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு வெளியே புதிதாக அமைக்கப்பட்டிருந்த கலைஞர் நூலகத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். இதில் செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன், மனித வளத்துறை அமைச்சர் கயல்விழி, மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காட்பாடியில் காவல் நிலையத்தை அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்று துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் புதிதாக அறிவிக்கப்பட்ட புதிய பிரம்மபுரம் காவல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன், சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், துணை மேயர் சுனில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் சேதங்களை மீதப்படுத்தி செய்யும் பணியையும் சேதங்களுக்கு நிரந்தர தீர்வு காண கணக்கெடுக்கும் வருவதாக அவர் கூறினார். புயல் நிவாரண நிதி போதுமானதாக இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு நிதியமைச்சர் பதில் கூறுவார் என்று கூறினார். அதாவது பெரும்பகுதி தமிழ்நாட்டில் அணைகள் கட்ட வேண்டிய ஆறுகளில் எல்லாம் பெரிய ஆறுகள் எல்லாம் கட்டிவிட்டது. இனி ஆறு தேடிதான் இன்னும் அணை கட்ட வேண்டும். ஆனால் ஆறுகளிலே மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளம் 2-3 நாட்களிலே வடிந்து விடுகிறது. அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. எனவே அங்கங்கு செக் டாம் என்ற சிறு சிறு அணைகளை கட்டினால் தண்ணீர் 4 அடி அகலத்துக்கு 5 அடி உயரத்துக்கும் அங்கே தேங்கி நிற்கும். அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிணறுகளில் நீர் சுரக்கும், குடிநீர் இருக்கும் விவசாயத்துக்கு. உதாரணத்துக்கு கோயநல்லூரில் இப்போ போன வாரம் கட்டினேன், சேர்ந்து பார்த்தீர்கள். திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணிகளை அமைச்சர் மு. பே. சாமிநாதன் துவக்கி வைத்தார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் மாவட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி அரிசி, பிஸ்கெட், சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் 4000 பெட்டிகள் 8 வேன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நிவாரணப் பொருட்கள் ஏற்றிய வேன்களை செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது மனித வளம் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி, மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னையில் தமிழ்நாடு நில அளவைத்துறை சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்துவது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு நில அளவைத்துறை சங்கத்தின் 5வது மாநில மாநாட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்த கோரிக்கையை கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக நிறைவேற்றாமல் இழுத்தடிப்பதை கண்டித்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருவது தொடர்பாகவும் செய்தியாளர்களை சந்தித்து நிர்வாக நடவடிக்கைகளில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்தும் தமிழ்நாடு நில அளவைத்துறை மாநில தலைவர் மகேந்திரகுமார் விளக்கம் அளித்துள்ளார். இதில் மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அளவைத்துறை அலுவலர்கள் சங்கம் கடந்த 10/2/2024 அன்று மாண்புமிகு அமைச்சர் உள்ளிட்ட மூத்த வருவாய்த்துறை அதிகாரிகள், நில அளவைத்துறை அதிகாரிகளை வைத்து சென்னை விஜிபி மைதானத்தில் வைத்து மாபெரும் கோரிக்கை மாநாடு நடத்தினோம். அந்த மாபெரும் கோரிக்கை மாநாட்டில் கிட்டத்தட்ட 28 கோரிக்கைகள் முன்மொழிந்து மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முன்னிலையில் இயக்குனர் அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தோம். அந்த கோரிக்கைகளில் பல கோரிக்கைகளை நிராகரித்தும் குறிப்பிட்ட 8 கோரிக்கைகளை மட்டும் செய்து தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதி அளித்த 8 கோரிக்கைகளில் பிரதானமாக 2012ஆம் ஆண்டு முதல் எங்கள் பணியிடங்களில் தரம் இறக்கப்பட்ட 502 குறுவட்ட அளவர்கள் பதவிகள் மீண்டும் திருவாரூரில் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி 4 வயது சிறுவன் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு பற்றி சிறப்புரையாற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் ஆலத்தம்பாடி கடை வீதியில் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த 4 வயது சித்தார்த் என்ற சிறுவன் புரட்சியாளர் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு பற்றி சிறப்புரையாற்றினார். இந்நிலையில் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மற்றும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு பேசி சிறுவனுக்கு அனைவரது சார்பிலும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் கடலூர் அருகே குளத்தில் குளிக்க சென்று மூழ்கிய கல்லூரி மாணவரின் உடல் சுமார் 17 மணி நேர தேடுதலுக்கு பின் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. கடலூர் அடுத்த செம்மண்டலம் பகுதியில் உள்ள தொழில்நுட்ப கல்வி பயிலகத்தில் பயிலும் கதிர் என்ற மாணவர் உட்பட 6 மாணவர்கள் நத்தம்பட்டு ஆஞ்சநேயர் கோவில் எதிரே உள்ள குளத்தில் குளித்துள்ளனர். அப்போது குளத்தின் ஆழத்தில் கதிர் என்ற மாணவர் மற்றும் சிக்கிக்கொண்ட நிலையில் சக நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் குளத்தில் மூழ்கிய கல்லூரி மாணவரை தேடினர். இதனையடுத்து உடலை கண்டெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தேடுதல் பணியை தீவிரப்படுத்த கோரி கடலூர் பண்ருட்டி சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சுமார் 17 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு கல்லூரி மாணவரின் உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் மீட்கப்பட்ட உடல் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து நெல்லிக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லடம் அருகே கணவன் மனைவி இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வெங்கடாபுரம் மீனாட்சிபுரத்தில் சிவக்குமார் என்பவர் தனது மனைவி ராஜேஸ்வரி மற்றும் தனது மகன் சந்துரு ஆகியோருடன் வசித்து வந்தார். இவர் தனக்கு சொந்தமாக அருள்புரத்தில் நூல் பின்னும் நிறுவனம் வைத்து நடத்தி வந்துள்ளார். சிவக்குமார் மற்றும் அவரது மனைவி ராஜேஸ்வரி வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளனர். சந்துரு மட்டும் வேலைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் சிவக்குமார் தனது மகனுடன் போன் செய்து ராஜேஸ்வரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என தெரிவித்துள்ளார். பின்னர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது தனது தந்தையும் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக இருந்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவன் மனைவி இருவரும் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே இருந்தலூர் ஊராட்சியில் 1500 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளது. இக்கிராமத்தில் உள்ள பொதுமக்களுக்கும் விவசாயம் பிரதான தொழிலாகும். இந்நிலையில் தனிநபர்கள் விவசாய நிலங்களுக்கு ஈடுபொருள் கொண்டு செல்லும் பாதை அனைத்தையும் ஆக்கிரமிப்பு செய்ததாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். புகார் மனு பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் காவல் நிலையத்திலிருந்து கலைந்து சென்றனர். மேலும் இதுகுறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் தனிநபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் ஆக்கிரமிப்பு செய்த விவசாய நிலங்கள் மீட்டெடுக்கவும் கோரிக்கை மனு வழங்கியதாக தெரிவித்தனர். மனைவியை கள்ளக்காதலனுடன் இணைந்து கூலிப்படை வைத்து கணவனை வெட்டி கொலை செய்த சம்பவம் அவிநாசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தாமரை கார்டனை சேர்ந்தவர் ரமேஷ் விஜயலட்சுமி தம்பதி. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். ஊட்டியை பூர்வீகமாக கொண்ட இவர் அவிநாசியில் இருந்து கார் கன்சல்டிங் மற்றும் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்தார். கடந்த 1ஆம் தேதி அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது கோவை சேலம் 6 வழிசாலை அருகே காரில் வந்த 5 மர்ம நபர்கள் அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் ரமேஷை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கோபாலகிருஷ்ணன், அஜித், சிம்போஸ், சரண், ஜெயபிரகாஷ் ஆகிய 5 பேரை பிடித்து விசாரித்த போது
இர்ஃபான் என்பவர் ரமேஷை கொலை செய்ய திட்டம் தீட்டி 8 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து கொலை செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து போலீசார் விசாரணையில் ரமேஷின் மனைவி விஜயலட்சுமிக்கும் சையத் இர்ஃபானுக்கும் ஏற்பட்ட கள்ளக்காதலால் தான் அணிந்திருந்த 20 சவரன் நகையை அடகு வைத்து 8 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து கொலை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இவர்களிடம் இருந்து 2 கார்கள், வீச்சருவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்து மனைவி விஜயலட்சுமி, சையத் இர்ஃபான் மற்றும் இவர்களுக்கு உதவி செய்த ஜானகிராமன் மற்றும் கூலிப்படையினர் 5 பேர் என 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோயம்புத்தூரில் உயிரிழந்தவரின் உடலை கப்பஸ்தானில் அடக்கம் செய்ய அனுமதி வழங்க வேண்டியும், கைது செய்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் உக்கட்டத்தில் மத்திய மாவட்டத்தின் சார்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெய்தூன் பிவி என்பவர் உடல்நலக் குறைவால் தனது வீட்டில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உறவினர்கள் ஜெய்தூன் பிவி உடலை அப்பகுதியில் உள்ள கப்பர்ஸ்தானில் அடக்கம் செய்ய விடாமல் தடுக்கும் சங்க பரிவார் மற்றும் அரசு அதிகாரிகளை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வடக்கு மாவட்டம் சார்பில் மேட்டுப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் உயிரிழந்தவரின் உடலை அடக்கம் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மத்திய மாவட்டத்தின் சார்பில் உக்கட்டம் பிரதான சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி அன்னகிராமம் ஒன்றிய திமுக சார்பில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாபுகுளம், குப்பதாண்டவம் பாளையம், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட 2000 குடும்பங்களுக்கு தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வி. கணேசன் வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் விஷ்ணு பிரசாந்த், NLC இந்திய நிறுவன தலைவர் பிரசன்னகுமார் உட்பட மாவட்ட ஒன்றிய கிளை கழக செயலாளர்கள், பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை விமான நிலையம் விரிவாக்க நிலம் கையகப்படுத்துவதை கண்டித்து சின்ன உடைப்பு பகுதி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலையம் 63.17 ஏக்கர் பரப்பளவில் விரிவாக்க செய்ய திட்டமிடப்பட்டு சின்ன உடைப்பு, பரம்பப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தங்களை மேல்கூடி அமர்வு செய்யாமல் இங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் சின்ன உடைப்பு பகுதியில் உள்ள மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது வருகின்ற 19ஆம் தேதி வரை சின்ன உடைப்பு கிராம மக்களின் வீடுகளை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என ஊர் நாட்டாமை தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்காசியில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள அரியங்காவு சாலை விபத்தில் ஐயப்ப பக்தர் பலியான சம்பவத்தையொட்டி கனிம வளம் லாரிகளை இயக்க தடை விதிக்க கோரி பாஜக மாநில ஸ்டார்ட் அப் பிரிவின் மாநில தலைவர் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். தமிழக கேரள எல்லைப் பகுதியான அரியங்காவு பகுதியில் கனரக லாரியும் பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணம் செய்த ஐயப்ப பக்தர்கள் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் ஒரு ஐயப்ப பக்தர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் பாஜக மாநில ஸ்டார்ட் அப் பிரிவின் மாநில தலைவர் ஆனந்தன் ஐயசாமி மாவட்ட ஆட்சித் தலைவர் சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார். மனுவில் நடைபெற்ற விபத்து தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றம் அறிக்கையை கேரள அரசிடம் கேட்டுள்ள நிலையில் ஐயப்ப பக்தர்கள் சீசன் காலகட்டம் முடியும் வரை கனிம வள லாரிகள் மற்றும் கனரக வாகனங்களை தமிழக கேரளா எல்லைப் பகுதியான புலியரி வழியாக தேசிய நெடுஞ்சாலையில் இயக்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி கோரிக்கை வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் இது தொடர்பாக உரிய முறையில் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக ஆனந்தன் ஐயசாமி செய்தியாளர்களை சந்தித்த தெரிவித்தார். இன்றைய தினம் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து இந்த சபரிமலை சீசனில் இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களில் கோடிக்கணக்கான மக்கள் தென்காசி மாவட்டம் வழியாக புளியரை வழியாக சபரிமலைக்கு செல்லும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நமது மாவட்ட தலைவர் அவர்களிடம் இன்றைக்கு மனு அளிக்க வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் நீங்கள் பத்திரிகைகளிலெல்லாம் பார்த்திருப்பீர்கள். நேற்றைய தினம் ஆரியங்காவு பக்கத்தில் சேலத்திலிருந்து பஸ்ஸில் வந்த ஐயப்ப பக்தர்கள் அங்கே இருந்த ஒரு லாரியோடு மோதி அந்த பஸ் கவிழ்ந்து
ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 20க்கும் மேற்பட்டோர் மிகவும் ஆபத்தான நிலையிலே திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விபத்துக்கள் தொடர்ந்து இந்த பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டிசம்பர் ஜனவரி மாதத்தில் 1 கோடி 1.5 கோடிக்கு மேற்பட்ட பக்தர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து, பல ஊர்கள்லேருந்து இந்த புளியரை வழியாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்களோட சேஃப்டியை பாதுகாக்கணும். சென்னை வானகரத்தில் குட்கா போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை வானகரத்தில் போக்குவரத்து காவல் சோதனை சாவடி அருகே காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்துக்கிடமாக நின்று கொண்டிருந்த 2 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் இருவரும் வானகரம் பகுதியைச் சேர்ந்த ரோஷன், ஷிஷான் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்களை கொண்டு வந்த பைகளை சோதனை செய்தபோது அதில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்ற வாகன தணிக்கையின் போது 1 கிலோ 850 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல்துறையினர் மற்றும் வன்னியம்பட்டி காவல்துறையினர் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கிடமாக நின்று கொண்டிருந்த மகா வீரம்பாண்டி என்பவரை காவல்துறையினர் சோதனை செய்தபோது அவரிடம் 950 கிராம் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மகா வீரபாண்டியனை கைது செய்தனர். இதனைப்போல் வன்னியம்பட்டி விலக்கு பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சொகுசு காரில் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட 900 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் கஞ்சாவை விற்பனை செய்ய முயன்ற மாஸ்டின், விஜயகுமார் இருவரையும் கைது செய்தனர். ஒரே நாளில் இருவேறு இடங்களில் கஞ்சா விற்பனை செய்ய முயன்ற 3 இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூரில் 4ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பி கஸ்பா பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். பள்ளியில் 4ஆம் வகுப்பு மாணவியிடம் அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த பாக்கியநாதன் என்பவர் கடந்த 28ஆம் தேதி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி பெற்றோர்களிடம் தெரிவித்ததை அடுத்து மாணவியின் பெற்றோர் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மற்றும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சுகப்பிரியா தலைமையிலான அதிகாரிகள் ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி காரைக்காலில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். பாபர் மசூதி இடிப்பு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மோப்ப நாய், ஜாக், மெட்டல் டிடெக்டர் கருவிகள் கொண்டு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல இடங்களில் உள்ள தங்கும் விடுதிகளிலும் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். கடலூரில் கெடிலம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி கெடிலம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் கெடிலம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பண்ருட்டி அடுத்துள்ள செம்மேடு கெடிலம் ஆற்றின் கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் மற்றும் கட்டுமான பொருட்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இந்நிலையில் மேம்பாலம் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே இருந்த தரைப்பாலமும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் செம்மேடு வழியாக செல்லும் கருக்கை, முத்தாண்டிக்குப்பம், நெய்வேலி ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு இரும்பு பேரிகார்டு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் நிதி நிறுவன மண்டல அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஈரோடு கிராமின் கோட்டா நிதி நிறுவன சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு இரும்பு பேரிகார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தனியார் நிதி நிறுவன மண்டல அலுவலர் மைதீன் தலைமை வகித்தார். இதனைத் தொடர்ந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள இரும்பு பேரிகார்டை போலீசார் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். இந்நிகழ்ச்சியில் பகுதி அலுவலர் தினேஷ், கிளை மேலாளர் சின்னதுரை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவிலில் பஞ்சமூர்த்திகள் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து இந்திர விமானத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி கொடியேற்றும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு பஞ்சமூர்த்திகளுக்கு அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் மாலை சூட்டப்பட்டு பஞ்ச சமூக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்காரத்தில் இருந்த பஞ்சமூர்த்திகள் கோவில் வளாகத்தை சுற்றி வந்து ராஜகோபுரம் எதிரே உள்ள 16 கால் மண்டபத்தில் வெள்ளி இந்திர விமானத்தில் எழுந்தருளினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடையம் அருகே புனித சவேரியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பொட்டல்புதூரில் இருந்து முக்கூடல் செல்லும் சாலையில் பிரசித்தி பெற்ற புனித சவேரியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவையொட்டி பங்குத்தந்தை மனோஜ், திருநெல்வேலி சமூக சேவை சங்க இயக்குனர் அருத்தந்தை பிரான்சிஸ் சேவியர், வாடியூர் பங்குத்தந்தை லியோ ஜெனால் முன்னிலையில் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இன்று மாலை திண்டுக்கல் பங்குத்தந்தை அருள் தினேஷ், செயின்ட் ஜோசப் கல்வியியல் கல்லூரி செயலாளர் சகாயம் ஜான் தலைமையில் திருப்பலியும் நற்கருணை பவனியும் நடைபெறவுள்ளது. விழாவின் ஏற்பாடுகளை கடையம் பங்குத்தந்தை மனோஜ் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 56,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராமிற்கு 25 ரூபாய் குறைந்து 7,115 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 200 ரூபாய் குறைந்து 56,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 62,096 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 47 புள்ளிகள் குறைந்து 81,718 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 29 புள்ளிகள் குறைந்து 24,679 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அம்பேத்கர் நினைவு நாள். துணை ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. சமூகத்தை பிளவுபடுத்தும் சக்திகளை அம்பலப்படுத்துவோம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பீமாராவ் அம்பேத்கரின் நினைவு தினம், அஞ்சலி செலுத்தினார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. விழுப்புரம் மணப்பூண்டியில் பெண்ணை கத்தியால் வெட்டி படுகொலை, காரில் தப்ப முயன்ற போது மின் கம்பத்தில் மோதி விபத்து. ரெப்போ வட்டியில் விகிதத்தில் மாற்றம் இல்லை, ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த் தாஸ் அறிவிப்பு. தாவேகா தலைவர் விஜயுடன் எந்த முரண்பாடும் இல்லை, விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. அம்பேத்கரின் சமத்துவ நோக்கங்கள் நிறைவேற்ற உழைப்போம், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. வங்கக்கடலில் நாளை உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.